வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விலை அதிகமாக இருந்தால் அதில் தரம் கட்டாயம் இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? அதே மாதிரி விலை குறைவாக இருப்பதால் அது மோசமானது அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுமா? அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பேர்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, விலை மலிவாக இருக்கிறத வாங்க மாட்டாங்க. ஆனால் விலை அதிகமாக பயங்கரமாக ஸ்பென்சர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு தெரில எனக்கு. அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக இருந்தால் உடனே வாங்கிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விலை உயர்வாக இருந்தால் நல்லது தான். ஆனால் அப்படி இல்லை, உண்மை அப்படி அல்ல. நிறைய இடங்களில் ரோட்டில் பிளாட்ஃபாரத்தில் சின்ன சின்ன கடைகளில் விற்கக்கூடிய பொருட்கள்லையும் நல்ல தரமான பொருட்கள் அவசியம் இருக்கவே செய்கிறாங்க. இன்னும் கேட்டால் பெரிய பெரிய மால்கள் பெரிய இடங்கள்ல இருக்கிறதுல அவங்கக்கிட்ட வாங்கி ரொம்ப தர ரேட்டுக்கு வாங்கி இவங்க டெக்கரேட் பண்ணி பயங்கர ரேட்டுக்கு விற்கிறாங்க. விஷயம் ரெண்டும் ஒன்று தான். விற்கிற இடத்த பொறுத்து அதனுடைய விலை மாறும். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ இந்த ஐநாக்ஸ் சினிமாக்கெல்லாம் போகிறீங்கல்ல, அங்கே ஒரு பாப்கார்ன் 300 கிட்டத்தட்ட விற்கிறாங்க. ஒரு இவ்வளோ பெரிய டப்பா மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு படி அளவுக்கு இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், பாப்கார்னுடைய விலை 300 என்னைக்காச்சும் இருக்குமா? ஒரு மூட்டை 4 மூட்டை வாங்கினாலே அவ்வளோ வருமானு எனக்கு தெரியல. அது மாதிரி தான் எல்லாமே. அதே பாப்கார்ன் தான் வெளியில் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கிடைக்குது. அந்த குவான்டிட்டி அளவு போட்டிங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேன்னா அந்த அளவு வந்துடும். ஆனால் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் விஷயம். மக்களுடைய மனநிலை அந்த மாதிரி. சரி, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? கொய்யாப்பழம்னா உங்களுக்கு தெரியும். கொய்யாப்பழம் தெரியாதவங்க இருக்க முடியாது. அதனுடைய விலை மிக மிக குறைவு. சுமாராக ஒரு கிலோ 70 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது எங்கே போனாலும். அதில் பல ரகங்கள் இருக்குது. வெள்ளை கொய்யா, சிவப்பு கொய்யா நிறைய இருக்குது. ஆனால் 300-400 ரூபா கொடுத்து ஆப்பிள் வாங்குகிற ஆர்வம் கொய்யா வாங்குறதுல இருக்கா? இருக்காது. ஏன் அது விலை கம்மி. சாதாரண நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் முன்னாடியும் பின்னாடியும் பக்கத்தில் போகிற வர ரோட்டில் எல்லாம் அதை பார்க்குறோம் நம்ம. ஆனால் ஆப்பிள் மரம் நீங்கள் இப்போதைக்குள்ள பார்த்ததில்லை. ஆப்பிள் மரம் எங்கேயோ காஷ்மீரில் இருக்குது, எங்கே இருக்கோ தெரியாது. ஆப்பிள் மரம் யாரும் பார்த்ததில்லை. அதனால் அந்த ஆப்பிளை ரொம்ப விரும்பி வாங்குறீங்க, சரிங்களா? அதனால் அந்த கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது. ஜீரண கோளாறுக்கு, செரிமானம் பத்தாதவங்களுக்கு கொய்யாப்பழம் அருமையான மருந்து. மாதவிடாய் அப்படின்னு சொல்ல பெண்களுக்கு வரக்கூடிய சில விஷயங்களுக்கு அவ்வளவு நல்லது. புற்றுநோயை கூட குறைக்குங்கிறாங்க. அதே போல் அந்த மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு கொய்யாப்பழம் அவ்வளவு நல்லது. அவ்வளவு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து பார்த்து அனுபவித்தவங்க சொல்கிறாங்க. நமக்கே அந்த அனுபவம் இருக்கும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி கொய்யா இலை பயங்கரமான கிருமி நாசினிங்கிறாங்க. சாதாரணமாக தொண்டை கட்டியிருக்க மாதிரி இருந்தாலே ஒரு 4 கொய்யா இலையை பறித்து வெந்நீரில் போட்டு ஒரு தொண்டையை காகிள் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் வாயை கொப்பளித்து துப்புனீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கரகரப்பு இறப்பு சரியாக போயிடும், சளி பிடிக்காது. ஆனால் இத்தனை மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த கொய்யாவை எத்தனை பேர் வாங்குறீங்க, விரும்பி வாங்குறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த பெரிய விலை உயர்ந்த ஆப்பிள், அந்த மற்ற அந்நிய பழங்களை வாங்குகிற ஒரு ஆர்வம் கொய்யாவுக்கு இல்லை, சரிங்களா? அதனால தான் அதை நாம் பழக்கிக்கணும். நம்ம நாட்டு கொய்யாவில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது புரிஞ்சவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டவங்க தொடர்ந்து நல்லா இருக்காங்க. புரியாதவங்க, சாப்பிடாதவங்க, தெரியாதவங்க ஒரு வேளை இதை பார்த்து முயற்சி செய்யலாம். முயற்சி செய்து வெற்றி அடைந்தால் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம், சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.